இப்போ 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. 1 கிளாஸ் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன், டெய்லி பொங்குற அரிசி. இதில் வெந்தயம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ இது 3 மணி நேரம் ஊறட்டுங்க. இன்றைக்கி நம்ம உளுந்து இல்லாமல் தான் நம்ம இன்றைக்கி தோசைக்கு அரிசி நனைய போட்டிருக்கோம். முழுசாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அரிசி 3 மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி எடுத்த கிளாஸில் சோறு எடுத்துருக்குங்க. 1 கிளாஸு. 2 கிளாஸ் அரிசி எடுத்து 2 கிளாஸ் சோறு அதிலே அளவு எடுத்துக்குங்க. இதை இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ நல்லா மாவை அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கிறலாம். இதில் இப்போ உப்பு தேவைக்கு போட்டு நம்ம கலந்துக்கலாங்க. இப்போ மாவு நல்லா உப்பு போட்டு நம்ம கலந்தாச்சுங்க. இப்போ மாவை நம்ம ஒரு 8 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இது ஒரு 8 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ மாவு நல்லா 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பார்த்துக்கலாம். பார்த்திங்களா, அவங்க பார்த்தாலே தெரியும் மாவு நல்லா புளிச்சு நிற்கிது. உங்களுக்கு எடுக்கும்போதே தெரியுங்க. இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குது தோசைக்கு. இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கிறலாம். இப்போ நான் தோசை கல் வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அப்பமாவு கூட ஊற்றிக்கலாம், தோசையாகவும் நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்துக்கிறலாம். அருமையாக எடுக்க வருங்க. நம்ம இன்றைக்கி உளுந்து இல்லாமல் நம்ம அப்பத்துக்கு இது தோசையாகவும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க, அப்பமாவும் எடுத்துக்கிறலாம். இப்போ நான் உங்களுக்கு தோசை வேணாலும் நான் ஊற்றி காட்டுறேன். இதை இப்போ நம்ம தோசையாக கூட நம்ம ஊற்றிக்கலாங்க. நம்மளுடைய விருப்பம் தான். உளுந்து இல்லாமலே அவ்வளோ அழகாக பிரேக்ஃபாஸ்ட்டு நமக்கு மாவாட்டி சுட்டு கொடுக்கலாங்க. ஒரு நேரம் உளுந்து வீட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எண்ணெயை எதுனாலும் நம்ம விருப்பம் தாங்க. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. அழகாக வருங்க தோசை மாதிரியாகவும். எந்த பக்கமும் வேகட்டும். இன்றைக்கி நம்ம உளுந்து இல்லாமல் அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு நீங்கள் நல்லா சுருக்கணும் ஒரு தக்காளி சட்னி, வெங்காய சட்னி எதுனாலும் நம்ம வச்சு தொட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சாப்பிட்டா மெத்துன்னு இருக்குங்க, அருமையாக இருக்கும். தோசை விருப்பப்பட்டால் உங்களுக்கு தோசையாகவும் ஊற்றிக்கிறோம். இந்த மாதிரி கூட நம்ம அப்போ மாதிரி கூட நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க. இதுக்கு நல்லா நீங்கள் விருப்பப்பட்ட சட்னி வச்சு தொட்டுத்துன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வேர்க்கடலை சட்னி கூட நம்ம வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்ட ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.